வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி அவல் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது பார்க்கலாம். 50 கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டும் மொத்தமாக சேர்த்துருக்கேன். பருப்பு 2 மணி நேரம் ஊற விடணும். பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்திருக்கேன். தின்னான அவல் எடுத்திருக்கேன். 200 கிராம் கப் அளவில் 2 கப் அளவு எடுத்திருக்கேன். அவல் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 3 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அவல் தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ அரைச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கரண்டி சூடானதோ 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடுகு பொரியணும். ஆறினதுக்கு அப்புறம் தாளிச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாக இருக்குது. இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு கொழுக்கட்டை சேர்த்துருக்கேன். மூடி போட்டு வச்சுருக்கேன். 10 நிமிஷம் வேக விடணும். ஆறினதோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு அவல் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.